சந்தியில் இன்று வரவேற்பது அகிலா. ஜூன் 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்னை வருவதாக அறிவிப்பு. பாஜக நிர்வாகிகளை அண்ணாமலை கண்டிக்க வேண்டும் என அதிமுக தரப்பில் வலியுறுத்தல் என முக்கிய நிகழ்வுகள் வரிசை கட்டிய நாள் இன்று. கருணாநிதி நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க வரும் ஜூன் 5ஆம் தேதி வருகிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் இன்று நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த நிலையில் அறிவிப்பு. அதிமுகவை பாஜக நிர்வாகிகள் விமர்சித்தால் எதிர்வினையாற்றுவோம் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரிக்கை. பாஜக நிர்வாகிகளை மாநில தலைவர் அண்ணாமலை கண்டிக்க வேண்டும் எனவும் இன்று வலியுறுத்தல். கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சி 150 தொகுதிகள் வரை நிச்சயம் வெற்றி பெறும் என ராகுல் காந்தி இன்று நம்பிக்கை. பாஜக ஆட்சி அமைத்தால் மட்டுமே கர்நாடகா முன்னேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. எவ்வித மதத்தையும் பொருட்படுத்தாமல் வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மதச்சார்பின்மை பண்பு காக்கப்பட வேண்டும் எனவும் மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் இன்று அதிரடி உத்தரவு. தென்காசி, விருதுநகர், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் இன்று வெளுத்து வாங்கிய மழையால் குளிர்ச்சியான சூழல். வரும் மே 2ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை பெய்ய வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தகவல். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் கைது செய்யப்படும் வரை போராட்டம் தொடரும் என மல்யுத்த வீராங்கனைகள் இன்று திட்டவட்டம். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வேண்டும் என சானியா மிர்சா, நீரஜ் சோப்ரா உள்ளிட்ட பலரும் ஆதரவு குரல். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை இன்று சந்தித்த முதல்வர் ஸ்டாலின் சென்னை கிண்டியில் அமைந்துள்ள பன்னோக்கு மருத்துவமனையை திறந்து வைக்க அழைப்பு விடுத்தார். முதல்வரின் இந்த அழைப்பை ஏற்று வரும் ஜூன் 5ஆம் தேதி குடியரசுத் தலைவர் தமிழகம் வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. செய்தியாளர்கள் ரமேஷ்குமார், பாஸ்கரன் வழங்கிய தகவல்கள் இவை. குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்றிரவு டெல்லி புறப்படவிருந்த நிலையில் விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பயணம் திடீரென ஒத்திவைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று காலை விமானம் மூலம் டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு டெல்லி தமிழ்நாடு இல்லத்தில் காவல்துறை சார்பில் அரசு மரியாதை அளிக்கப்பட்டது. பின்னர் குடியரசுத் தலைவர் மாளிகை சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் காலை 11:30 மணி அளவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார். இந்த சந்திப்பில் முதன்மையாக சென்னை கிண்டியில் 230 கோடி ரூபாய் செலவில் அமைந்துள்ள பன்னோக்கு உயர்தர மருத்துவமனையை திறந்து வைக்க குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்தார். மேலும் தமிழக அரசின் நீட் தேர்வு விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கவும் குடியரசுத் தலைவரிடம் அவர் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரமேஷ்குமார், ஜூன் 5ஆம் தேதி தமிழ்நாடு வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எந்தெந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார்? அவரது பயண விவரம் பற்றிய தகவல்களை சொல்லுங்க. முதல்வர் ஸ்டாலின் அழைப்பை ஏற்று வரும் ஜூன் 5ஆம் தேதி சென்னை வரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சென்னை கிண்டியில் கட்டப்பட்டுள்ள பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை திறப்பு நிகழ்விலும் அதனைத் தொடர்ந்து மாலை YMCA மைதானத்தில் நடைபெறவுள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு தொடக்க விழா நிகழ்விலும் கலந்து கொள்கிறார். அகிலா, நன்றி ரமேஷ்குமார். அதிமுகவை விமர்சிக்கும் பாஜக நிர்வாகிகளை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டிக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் எங்களுக்கும் எதிர்வினையாற்ற தெரியும் எனவும் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். இதேபோல் இன்று கவனம் பெற்ற அரசியல் நிகழ்வுகளின் தொகுப்பை பார்ப்போம். ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதாவை எதிர்த்து பல்வேறு ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசு பதிலளிக்காமல் எந்த இடைக்கால உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது என கூறி சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று விசாரணையை ஒத்திவைத்தது. இது தொடர்பாக புதுக்கோட்டையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, ஆன்லைன் ரம்மி வழக்கில் தமிழக அரசு உரிய பதில் மனுவை தாக்கல் செய்யும் என உறுதியளித்துள்ளார். அது பதில் மனு நீதிமன்றத்தில் இருக்கு. அது நீதிமன்றத்துக்கு உரிய பதில் மனுவை அரசாங்கம் தாக்கல் செய்யும். சென்னை அண்ணா பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வருமான வரித்துறை சோதனைகளின் மூலம் திமுகவை அச்சுறுத்த முடியாது என்றார். ஐடி ரேடு எப்பவுமே நடக்கிறது என்ன புதுசா ஏதாவது சரி வருஷம் நடந்திருக்கு. இது வரைக்கும் ஏதாவது யார் மேலேயாவது குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்களா? யார் மேலே எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குதா? ஏதாவது வழக்கு நடந்திருக்கா? யாராவது தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? திமுகவால யாரும் அச்சுறுத்தலாம் முடியாதுங்க. நீங்க பயப்படாம இருங்க. கோவை சேலம் மண்டலத்தை சேர்ந்த மக்கள் நீதி மய்யம் கட்சி நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை நடத்திய அக்கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் போட்டியா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ளார். முடிவு இன்னும் எடுக்கப்படவில்லை, விரைவில் முடிவெடுக்கப்படும். நீங்க பேச
பேசுகிற கூட்டம் இல்லை, நாங்கள் பேசுகிறோம் இனிமேல் தான். அது பிற்பாடு தான் நடக்கும். அது வந்து கான்ஃபிடென்ஷியல், எங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அதுக்கு பிறகு உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடன் செய்தி பகிர்ந்து. இதனிடையே அதிமுகவை விமர்சிக்கும் பாஜக நிர்வாகிகளை அண்ணாமலை கண்டிக்க வேண்டும் எனவும், இல்லையெனில் தங்களுக்கும் எதிர்வினையாற்ற தெரியும் எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் எச்சரித்துள்ளார். அவங்க வந்து ஒரு வினையாற்றினா எதிர்வினையாற்றுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. இது வந்து அண்ணாமலை வந்து இதை வந்து கண்டிக்கணும். அவர் கண்டிக்கலைன்னா கண்டிப்பாக வந்து அது குறித்த அடுத்த நடவடிக்கை நாங்கள் வந்து மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கும். சரிதானா? இது ஒரு பக்கம் இருக்க, அதிமுக எம்பி சி.வி. சண்முகத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க மறுத்த தமிழக அரசின் உத்தரவை இன்று ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்றம் பாதுகாப்பு கோரும் அவரது மனுவை 8 வாரத்திற்குள் பரிசீலித்து முடிவெடுக்க தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் இன்று அறிவித்துள்ளது. தமிழகத்தில் கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் பல்வேறு இடங்களில் பெய்யும் கோடை மழை மக்களுக்கு சற்று ஆறுதல் அளித்துள்ளது. அதன்படி தென்காசி, விருதுநகர், கொடைக்கானல் உள்ளிட்ட இடங்களில் இன்று மழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் இன்று அறிவித்துள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திண்டுக்கல், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்றுடன் பள்ளிகள் நிறைவடைந்து நாளை முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. மேலும் அடுத்த கல்வியாண்டுக்கான அட்டவணையை அமைச்சர் அன்பில் மகேஷ் வெளியிட்டுள்ளார். கோடை விடுமுறை தொடங்குவது குறித்து பள்ளி மாணவர்கள் பெற்றோரிடம் பேசினோம். செய்தியாளர்கள் சங்கரன், மீரான் மற்றும் பிரபாகரன் வழங்கிய தகவல்கள் இவை. தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டுக்கான 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் நடந்து முடிந்துள்ளன. இதுபோல் இதர வகுப்புகளுக்கும் முழு ஆண்டு தேர்வு நடத்தி முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து இன்றுடன் பள்ளிகள் நிறைவடைந்து நாளை முதல் கோடை விடுமுறை தொடங்குகிறது. இதுகுறித்து வேலூரை சேர்ந்த மாணவிகள் மதுஸ்ரீ, பவதாரணி கூறுகையில், நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். அதில் வந்து நான் ஆடுவேன், அப்புறம் பாட்டு பாடுவேன், அப்புறம் நான் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு வந்து ரெசிபிலாம் போடுவேன். அப்புறம் அது வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு நான் எடுப்பேன், இல்லைனா வந்து சம்டைம்ஸ் என் அக்கா கூட எடுப்பாங்க. அப்புறமா அதை திருப்பி வந்து எடிட் பண்ணி போட்டுருவேன். அவ்வளோதான். ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுவேன். இங்கே கோட்ரஸில் வந்து 50 மெம்பர்ஸ் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் டிவி பார்ப்பேன். அதுக்கப்புறமா சிஸ்டரோட போர்ட் கேம்ஸ் விளையாடுவேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணணும்னு முடிவு பண்ணி. தாம்பரத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ரோஹித், ஹர்ஷினியிடம் பேசினோம். லீவா செம்மையாக என்ஜாய் பண்ணுறேன். இப்போ லீவ் விட்டாங்க, நான் சென்னை கிளம்பி எங்கள் அத்தை வீட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸ்கூல் இருக்கும்போது எக்ஸாமு, எல்லா டெஸ்ட்டு எல்லாமே சொல்லி புளிஞ்சு எடுத்தாங்க அப்படியே. அதனால் இப்போ தான் லீவுன்னு சொல்லிட்டு ரிலாக்ஸாக வந்துட்டு இருக்கேன். தம்பி கூப்பிட்டு அவங்க கூட ஜாலியாக வீட்டில் உட்காந்து ஜனவரி, பிப்ரவரி அந்த மாதிரி விளையாடுவோம் ஜாலியாக. பெற்றோர்களான ஜீவிதா, சாந்தகுமாரியின் கருத்து இது. நம்ம ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுறோம். எதுக்கு லீவ் விட்டாங்கன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. பசங்களை ஸ்கூலில் அனுப்பிட்டோடனே ஒரு அந்த ஸ்பேஸ் கிடைக்கும். அவங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் கிடைக்குது, எங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ் கிடையவே கிடையாது. பேரண்ட்ஸ்க்கு காலையிலே ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரிலாக்ஸாக எந்திரிக்கிறோம், பொறுமையாக குக் பண்ணுறோம். பட் இருந்தாலுமே கொஞ்சம் சேட்டை பண்ணுறது தாங்க முடியல. ஒரு விதத்தில் பார்த்தா நல்ல பாண்டு கிரியேட் ஆகுது. இந்நிலையில் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் கூட்டம் அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பிறகு அடுத்த கல்வியாண்டுக்கான அட்டவணையை வெளியிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் ஜூன் 1ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவித்துள்ளார். அடுத்த கல்வியாண்டிற்கான தொடக்க நாள் இந்த தேதி எப்பொழுது என்று சொன்னால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி 6ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்புகளுக்கு மட்டும், ஜூன் மாதம் 5ஆம் தேதி 1ஆம் வகுப்பிலிருந்து 5ஆம் வகுப்புகளுக்கு மட்டும் என்று இந்த ஆனுவல் காலண்டர் நம்ம தெளிவாக கொடுத்திருக்கிறோம். இதேபோல் அடுத்த கல்வியாண்டுக்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 2024 மார்ச் 18ஆம் தேதியும், 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 19ஆம் தேதியும், 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 8ஆம் தேதியும் தொடங்கும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். மேலும் பள்ளிகள் திறந்தவுடன் பாட புத்தகங்கள் வழங்கப்படும் என கூறியுள்ள அமைச்சர் அன்பில் மகேஷ், மாணவர்களுக்கான இலவச பொருட்களும் உரிய காலத்திற்குள் வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். செய்தியாளர் சங்கரன் வழங்கும் கூடுதல் தகவல். ஜூன் முதல் வாரத்தில் பள்ளிகள் திறக்கும் நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் உக்கிரமாக இருக்கும் பட்சத்தில் பள்ளி திறப்பு தேதியை மாற்றி அமைப்பது குறித்து முதல்வருடன் கலந்தாலோசித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தகவலையும் அமைச்சர் இன்று வெளியிட்டிருக்கிறார். அகிலா. நன்றி சங்கரன்.
கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என ராகுல் காந்தி இன்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதே சமயம் பாஜக ஆட்சி அமைத்தால் மட்டுமே கர்நாடக மாநிலம் முன்னேறும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் களத்தின் இன்றைய நிகழ்வுகள் குறித்து செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கிய தகவல்களை பார்ப்போம். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் வரும் மே 10 நடைபெற உள்ளதையொட்டி பாஜக மற்றும் காங்கிரஸ் தேசிய தலைவர்கள் அம்மாநிலத்தில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். நாவல்குண்ட் தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் இன்று பங்கேற்று பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, இந்த தேர்தலில் பாஜகவின் இரட்டை என்ஜின் ஆட்சி அமைய வேண்டுமா அல்லது காங்கிரசின் ரிவர்ஸ் கியர் ஆட்சி அமைய வேண்டுமா என்பதை கர்நாடக மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளார். உங்களது கையில் 2 வாய்ப்புகள் உள்ளன. ஒன்று, கர்நாடகத்தை முன்னோக்கி கொண்டு செல்லும் பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி. மற்றொன்று, பின்னோக்கி கொண்டு செல்லும் ராகுல் காந்தி தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சி. சிக்மகளூரில் பிரச்சாரம் செய்த பாஜக தேசிய தலைவர் JP நட்டா காங்கிரஸ் ஆட்சியில் ஏராளமான மதக்கலவரங்கள் நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். பாஜக ஆட்சியில மதக்கலவரம் ஏற்படுத்த முயற்சிக்கிற சக்திகள் ஒடுக்கப்பட்டிருக்கு. கர்நாடகத்தோட நன்மைக்காக நீங்க சரியான முடிவெடுக்க இதுதான் சரியான நேரம். இதேபோல் பிரபல கன்னட நடிகர் கிச்சா சுதீப் பாஜகவுக்கு ஆதரவாக மத்திய ஹூப்ளி தார்வாட் தொகுதியில் இன்று பிரச்சாரம் செய்தார். இதுகுறித்து கூறிய கர்நாடக காங்கிரஸ் தலைவர் DK சிவகுமார், நடிகர்களின் பிரச்சாரம் பாஜகவுக்கு பலன் அளிக்காது என விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தி கிச்சா சுதீப் போன்ற நடிகர்கள் பாஜகவுக்கு பிரச்சாரம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாஜகவில் இணையவில்லை. இதனால் பாஜகவுக்கு எந்த பயனும் ஏற்படாது. காங்கிரஸ் தரப்பில் இன்று ராகுல் காந்தி கல்புர்கி மற்றும் பெல்லாரியிலும், பிரியங்கா காந்தி தார்வாட் தொகுதியிலும் பிரச்சாரம் செய்தனர். பிரச்சாரத்தில் பேசிய ராகுல் காந்தி, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதை யாராலும் தடுக்க முடியாது என நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜகவுக்கு விருப்பமான எண் 40. எனவே அந்த கட்சிக்கு இந்த தேர்தலில் 40 தொகுதிகள் தான் கிடைக்கும். காங்கிரஸ் குறைந்தது 150 தொகுதிகளில் வெற்றி பெறும். செய்தியாளர் பாரதி ராஜா வழங்கும் கூடுதல் தகவல். நாளை பிரதமர் வர இருப்பதை ஒட்டி பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பிரதமரின் பிரச்சாரம் எப்படி இருக்க போகிறது, அது எப்படி பாஜகவிற்கு இந்த தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போகிறது, வாக்குகளை சேகரிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அகிலா, நன்றி பாரதி ராஜா. எவ்வித மதத்தையும் பொருட்படுத்தாமல் விருப்பு பேச்சுகளுக்கு எதிராக தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வெறுப்பு பேச்சுகளை தடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி KM ஜோசப் அடங்கிய அமர்வு, எவ்வித மதத்தையும் பொருட்படுத்தாமல் வெறுப்பு பேச்சுகளுக்கு எதிராக மாநில அரசுகள் தாமாகவே முன்வந்து வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என இன்று அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. மேலும் வெறுப்பு பேச்சுகளை தடுக்க தேவையான அறிவுறுத்தல்களை காவல் அதிகாரிகளுக்கு பிறப்பிக்க வேண்டும் என தங்களது உத்தரவில் குறிப்பிட்ட நீதிபதிகள், அரசியலமைப்பு சாசன முகப்புரையில் குறிப்பிடப்பட்டுள்ள மதச்சார்பின்மை என்ற பண்பு பாதுகாக்கப்படும் வகையில் செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தியுள்ளனர். அம்பை பல்பிடுங்கிய விவகாரத்தில் தமிழக DGP 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. அம்பையில் விசாரணை கைதிகளின் பற்களை பிடுங்கி சித்திரவதை செய்யப்பட்டது குறித்து உயர்மட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பல்பீர் சிங் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து 4 வாரங்களில் விரிவான விளக்கம் அளிக்க தமிழக DGPக்கு தேசிய மனித உரிமை ஆணையம் இன்று உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ஆஷிக் கோயல் என்பவர் தேசிய மனித உரிமை ஆணையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் தமிழ் தாய் வாழ்த்து இழிவுபடுத்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தமிழக அரசியல் தலைவர்கள் பலரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் தமிழ் தாய் வாழ்த்து நிறுத்தப்பட்டது தொடர்பாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்று விளக்கம் அளித்துள்ளார். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சிவமோகா நகரில் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதியில் நேற்று நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். அப்போது தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்ட நிலையில் பாஜக மூத்த தலைவர் ஈஸ்வரப்பா அதனை பாதியில் நிறுத்தி கன்னட நாட்டு கீதத்தை பாட வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. ನಾಡಗೀತೆ ಹಾಕಕ್ಕೆ ಬರುತ್ತೇನಪ್ಪ, ಯಾರು ಹಾಡ್ತೀರಾ ನಾಡಗೀತೆ?
விவகாரம் தமிழக அரசியலில் பேசுபொருளான நிலையில் தமிழ் வாக்காளர்கள் மாநாட்டில் தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்துவதா என இன்று கேள்வி எழுப்பியுள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ், தங்கள் மொழி மீது பற்றும் மரியாதையும் காட்டும் வேளையில் பிற மொழிகளை இழிவுபடுத்தினால் அது வேறு விளைவுகளை ஏற்படுத்திவிடும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் தமிழ்தாய் வாழ்த்தை இழிவுபடுத்தும் தனது கட்சிக்காரர்களை தடுக்க முடியாத அண்ணாமலை தமிழ் மக்களை பற்றி எப்படி கவலைப்படுவார் என திமுக எம்பி கனிமொழி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த விவகாரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரும் கண்டனம் தெரிவித்துள்ளார். எந்த ஒரு கூட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் தாய் வாழ்த்து ஒழிக்குதுன்னா அதை முழுக்க அந்த பாடிட்ட பிறகு அதன் பிறகு அவங்களுடைய மொழியில் பாடலாம். ஆனால் பாடும்போது பாதியை நிறுத்துறதுன்றது நிச்சயமாக தமிழுக்கு ஒரு நல்ல உலகம் சரி, பண்பாளர்களும் சரி யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழ்தாய் வாழ்த்து பாதையில் நிறுத்தப்பட்டதைக் கண்டு இடிவிழுந்த மண்குடமாய் இதயம் நொறுங்கியதாக குறிப்பிட்டுள்ள கவிஞர் வைரமுத்து, பாதையில் நிறுத்தியது ஆதிமொழிக்கு அவமானம் எனவும் பதிவு செய்துள்ளார். இந்த சூழலில் கண்டனங்களுக்கு பதிலளித்துள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, ஒவ்வொரு மாநிலத்தின் மாநில கீதம் பாடிய பிறகுதான் வேறு மாநிலத்தின் வாழ்த்து பாடல் இசைக்கப்படும் என்பது நியதி என்றும் அந்த நியதியை தான் ஈஸ்வரப்பா சுட்டிக்காட்டியதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் மீதான பாலியல் குற்றச்சாட்டில் உரிய நீதி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும் என மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். அவர்களுக்கு சானியா மிர்சா, நீரஜ் சோப்ரா, ஷேவாக் உள்ளிட்ட பலரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். இந்திய மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவரும் பாஜக எம்பியுமான பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து சர்வதேச அளவில் இந்தியாவுக்காக பதக்கங்களை குவித்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் டெல்லி ஜந்தர் மந்தரில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பாக நேற்று கருத்து தெரிவித்த இந்திய ஒலிம்பிக் கூட்டமைப்பின் தலைவர் PT உஷா, மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் வீதிகளில் இறங்கி போராடுவது ஒழுங்கீனமான செயல் என்றும் இது இந்தியாவின் மதிப்பை சீர்குலைக்கிறது எனவும் விமர்சித்தார். இந்நிலையில் PT உஷாவின் கருத்து தங்களை காயப்படுத்திவிட்டதாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மல்யுத்த வீரர் பஜ்ரங் பூனியா இன்று தெரிவித்துள்ளார். நாங்க பெரிதும் மதிக்கக்கூடிய நபர் PT உஷா. எங்க போராட்டம் குறித்த அவரோட கருத்துக்கள் எங்களை ரொம்பவே காயப்படுத்திருக்கு. அவங்களோட அகாடமியில ஒரு பிரச்சனை வந்ததும் சோசியல் மீடியாவில் எழுதுனாங்களே, அப்போ நாட்டோட மரியாதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லையா? மேலும் பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் வரை போராட்டம் தொடரும் என மல்யுத்த வீரர் வீராங்கனைகள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். இந்த சூழலில் நம் நாட்டிற்கு பெருமை சேர்க்க உழைத்தவர்கள் வீதியில் அமர்ந்து நீதி கேட்பதை பார்த்து மனம் வலிப்பதாக தெரிவித்துள்ள ஒலிம்பிக்கில் தங்கம் வென்ற நீரஜ் சோப்ரா, சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதில் உடனடியாக தலையிட்டு நீதி கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இதேபோல் இந்த மிக முக்கியமான பிரச்சனையை பாரபட்சமின்றி விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ள இந்திய கிரிக்கெட் ஜாம்பவான் வீரேந்தர் செவாக், வீரர்களுக்கு நீதி கிடைக்கும் என நம்புவதாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இத்துடன் இன்று நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி. இணைய இரவு வணக்கம்.